வெல்கம் டு விஜய் சித்து சொந்த மியூசிக்கே இப்படி எல்லாம் இப்படி பண்றீங்களா? சொந்த மியூசிக் இது வந்து அனிருத்தும் டி கேட்டாங்கன்னா நம்ம அவ்வளவுதான். இல்லனே ஒரு ரீசன்ட்டா ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு? ஃபுல்லா இந்த பாட்டை கேட்டாலே உங்க ஞாபகம் தான் வருது. அர்ஷத் நான் கேக்கட்டுமா? உங்க மொபைல்ல மட்டும் இப்ப அடிக்க ரீசன்ட்டா ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. எப்ப எடுத்தாலும் ரீசன்ட்டா ஒன்னு பார்த்தேன். அமெரிக்கால என்ன நடக்குது சொல்லவா? சொல்லு. ஓ ஓகே. என்னவா? அமெரிக்கால எல்லாம் தூங்குறாங்களா? போன் ஆன் ஆயிருக்கு. ஓ இருட்டா இருக்கா அப்ப தூக்குறாங்களா அப்படின்னு வந்துட்டான். இந்த ட்ரிப் அன்பிளான்ட் ட்ரிப் எங்க போறோம்ன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி இருந்தாலும் நாங்க தம்ப்நெயில்ல போட்டுருவோம். ஆனா தம்ப்நெயில்ல கூட போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உண்மையிலே எங்க போறோம்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு வந்து ட்ரிப்ல மட்டும் தான் எங்க போறோம்னு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையிலே எங்க போறோம் தெரியாம அப்படி ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையை தேடி நானும் போறேன். காலையில பாடும் பாட்டுக்காரன். கோரஸ் அது உங்க ஓ பட டீமா? எப்படி எங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன பிளான்? ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருந்து கட்ட ஸ்டோரி வந்துட்டோம். ஏன்னா ஒரு எந்த ப்ரொபசராவது இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் அடிக்காம இருந்து சொல்ற பாத்துங்க. ப்ரொபசரே கட்ட ஸ்டோரி. எங்க இன்புட்க்குலாம் மதிப்பே கொடுக்க மாட்டாங்க அங்க. அதாவது அவனுங்களே இவனுங்களை எப்படி வெளில அனுப்புறதா யோசிச்சுட்டானுங்க. இவனுங்க அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க கட்டடிச்சு வந்தா சொன்னா நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப உடைக்க விரும்பல. அண்ணா ஒரு ஸ்டெப் போட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் செதறிட்டாரு. இன்னும் டான்ஸே எடுக்கலடா. கம்பல்சரி இல்ல. ரிகர்சலே ஆரம்பிக்கலன்னு இப்பதான்டா சொன்னேன். இனி நீ பில்டப் பண்றா பிரச்சனை இல்லடா. ஆனா சொல்றத கேட்டு பில்டப் பண்றா. என்ன சாங் ஷூட்டே போல. ஒரு ஃபைட் பண்ணாரு. அந்த ஃபைட் சொன்னா நம்ப மாட்டீங்க. ரோப் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. குஜராத்ல இருந்து ஸ்டண்ட் மேன்லாம் வர வச்சாங்க. குஜராத்ல இருந்து வர வச்சாங்க. ஏன்னா அண்ணன் அப்படி கொஞ்சம் வெயிட்டானா இல்ல. அதனால ஸ்டண்ட் மேன்லாம் எடுத்துட்டு வந்து ரோப் எல்லாம் கட்டுறாங்க. கஷ்டப்பட்டு கட்டினது அண்ணன் வந்து உடனே விட்டாரு. ரோப்ப வேணா டூப்ப வேணா அப்படி சொல்லிட்டு சிங்கிள் இதா பண்ணாரு பாருங்க. கட் பண்ணா ஹாஸ்பிடல். கட் பண்ண ஹாஸ்பிடல்ல கட்டோட ஹாஸ்பிடல். ஆனா உண்மையில அண்ணனோட எஃபர்ட்ட பாராட்டணும். ஒரு இடத்துல சாஞ்சி விழணும். ரியலா விழுந்தாரு. ஏன் ஹீரோயின் மேலயா? ஸ்டண்ட் மாஸ்டர் சின்ன அடி. ஆனா எல்லாரும் குடிச்சு போயிட்டோம் அப்படியே சுத்தி. நீ மட்டும் அப்டேட் விடுங்கண்ணே. அப்டேட் விட்டுருவோம். ஏய் அப்டேட்லாம் வேணாம். படம் என்கிட்ட ஆர்டிஸ்ட்ல இருக்கு. எடுத்து விட்டுருவோம். புரியல பிரதர். சும்மா சும்மா நீங்க டேய் அவன் விளையாடாரா? அப்படி பண்ணக்கூடாது. அது எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா உனக்கு? உழைப்பு இல்லடா, உழைப்பு. பெரிய மனுஷன் ஒண்ணு பேசணுமா? எங்க போறோம் அது தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களே கெஸ் பண்றா. என்னோட கெஸ்ட்னு தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். அது இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சேன். மத்த டீம்மேட் ஆனா இது தமிழ்நாடு கிடையாது. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இப்ப போர் போற இடம் வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத இடமா? போடு நடக்கிற இடமா? போர் நடந்த இடம். போர் போடுற நான் பேசுவது மட்டும் நீ குறுக்கடி பேசினாத பாய் ஒழுது. அதாவது இப்ப போக போற இடம் வந்து இது வரைக்கும் நான் போகாத இடம். பொருளடா கம்முன்னுறா. ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், சதீஷ்னு ஒருத்தன், கும்பகோணத்துல. அவன் வந்து சின்ன பிள்ளைல இருந்தே சொல்லினே இருப்பான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கப்பல்ல போய் வேலை செய்யணும், அவனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், அது இதுன்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து இந்த இயற்கை படம் எல்லாம் வந்துருச்சு. அந்த இயற்கை படம் பார்த்துட்டு எனக்கு நீ வா நம்மளும் இயற்கை மாதிரி, நான் தான் சாமி, நீ தான் என் ஃப்ரெண்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இங்க ஒரு யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு, அது பேர் சொல்ல முடியாது, ஒரு மரைன் யூனிவர்சிட்டி ஒண்ணு ஈஸியா. அதுல அவன் வந்து வாங்கி படிச்சு சம்பந்தம் வேலைக்கே போயிட்டான்டா அவன். ஓ அப்படியே சொன்னது செஞ்சுட்டாரு. துறை கட்ட போயிட்டாரு. படிச்ச துறை படிச்ச துறையில படித்துறை அந்த துறையிலனே. அதாவது என்ன படிச்சு ஆகணும்னு ஆயிட்டாரு. அது ஆயிட்டான். சமப்பா. அது மாதிரி பாண்டி வந்து அப்பவே என் ஃப்ரெண்ட் அந்த பாண்டி வந்தால அவன் வந்து அப்பவே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லி இருந்தான் எனக்கு வந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ப்ராப்பர் மூவ் ஆனவே சொன்ன மாதிரி ஆயிட்டு. ஆமா சொன்ன மாதிரியே மூவ் ஆனான். நான் நிறைய ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால நல்ல மனுஷனாவே மாற முடியல. எனக்கு அப்பப்போ ஒரு ஆசை இருந்ததுடா, காலத்துக்கு ஏத்த மாதிரி. கரெக்டா நான் 8th படிக்கும் போது காக்கா படம் வந்தது. காக்கா படம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. நம்மளும் ஒரு போலீஸ் ஆகணும் பா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ரோட்ல வேணா சிகரெட் அடிச்சு அவனை போய் அடிக்கணும் வருவாங்க. பேப்பர்ல எல்லாம் வரும் பெரிய ஆடு. அப்ப வந்து நான் சொல்லுவேன் 10th படிச்சிருந்தாலே போதும், இந்த கான்ஸ்டபிள் இதுக்கெல்லாம் வந்து ஆள் எடுப்பாங்கன்னு. அப்பவே நாங்க அப்பாட்ட சொன்னேன், நான் போய் இந்த மாதிரி போலீஸ் ஆக போறேன். நீ திருடனாதான் ஆக, நீ போலீஸ் ஆக மாட்டேன், நீ வேணா திருடனுக்கு ட்ரை பண்ணு, உன்னால ஆக முடியும். ஏன்னா வீட்டுல இருந்து நிறைய காசு திருடுற, நீ வேணா திருடனுக்கு ட்ரை பண்ணு.
ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், எங்க அப்பா வந்து ஆமா 500 ரூபா ஒரு தடவை திருந்தேன். ஓகேவா? அப்ப 500 ரூபான்றது ரொம்ப பெரிய காசு. அப்ப வந்து 1000 நோட்லாம் கிடையாது, 500 ரூபா நோட்டு தானே பெரிய நோட்டு. நான் எவ்வளவு பெரிய மட்டினா 2 நோட்ல இருந்து ஒரு நோட் எடுத்தா தெரியாதுன்ற அளவுக்கு நான் மட்டி. அவரு வெளில போயிட்டு வந்து சட்டையை மாட்டி விட்டு ஆங்கர்ல மாட்டி விட்டு போயிட்டாரு. அதுல இருந்து ஒரு 500 ரூபா ஆட்டையை போட்டு அப்ப அந்த 500 ரூபா வச்சு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? ஆனா எடுத்துட்டேன். போய் 4 ஸ்கொயர்னு ஒரு பேட், கிரிக்கெட் பேட். ஆமா, அத போய் 250 ரூபா கொடுத்து அந்த பேட் வாங்கிட்டேன். மிச்சத்தை எப்படி ஒழிச்சுக்குன்னு தெரியாம புக் இருக்குல்ல, ஸ்கூல் புக் இதெல்லாம், அத பாகமா பொழந்து அதுக்குள்ள 100 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்லாம் வச்சுப்பேன். ஸ்கூலுக்கு போய் அதே மச்சவங்களுக்கு எல்லாம் பார்ட்டிடா, ஐஸ்கிரீம், இழந்த பழம், நாவப்பழம் இதெல்லாம் வாங்கி இது பண்ணுந்தம்பா. ஆனா 2வது நாளே இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாருப்பா. இவன் தான் அதை எடுத்தது. ஏன்னா எங்க அண்ணன் திருடம் கிடையாது, நான் மட்டும் தான் ஐயோக்கியன்றது எங்க வீட்டுக்கு இல்ல, எங்க தெருவுக்கே தெரியும். ஒரு 500 ரூபா நோட்டு மிஸ் ஆகுது. அதனால 500 ரூபா நோட்டை கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் அதை கேட்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இல்ல, நான் எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். இவன் தான் எடுத்துருப்பான். வச்சிருந்ததே 2 500 ரூபா, அதுல ஒரு 500 ரூபா காணும். இவன் புது பேட்டை வாங்கிட்டு அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு வரான். அது நான் எவ்வளவு பெரிய முட்டாள்லாம், அடுத்த நாளாவது அந்த பேட்டை வாங்கிட்டு வரணும்ல. அன்னைக்கே பேட்டை வாங்கிட்டு வந்துட்டு இது ஏது பேட்டை இல்ல ஃப்ரெண்டோடது, நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுக்காக கொடுத்துக்கிறான் அப்படின்னு. அப்பா கேக்குறாரா, சரிப்பா பாக்கெட்ல 500 ரூபா அந்த பாத்தியா? அது கேட்கவே இல்லை. நல்ல அப்பா மனசு. கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எனக்கு அப்ப வந்து போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆக்சுவலி படிக்கும் போது எனக்கு இப்ப நீ சொல்லும் போது இப்ப தோணுது. நான் 10th வரைக்கும் படிக்கும் போது எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு சாவு ஒண்ணு, சாவுல வந்து இந்த மோல் அடிப்பாங்கல்ல. ஆமா, அந்த மோல் அடிக்கிறவங்க வந்து பார்த்தா ரொம்ப ஆசை. ஏன்னா அங்க தேவன் ஒருத்தர் இருப்பான் ஊர் 2ஆம் கட்டல. அவன் தேவு வந்தாலும் ஊரே எக்ஸைட்மெண்ட், குடிக்காரங்க இந்த பெரியவங்க, அதாவது நான் என்ன திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் அவன் ஸ்ட்ரைட்டா வருவான், வந்து என்கிட்ட 2 ரூபா கொடுத்து பாக்க வாங்கிட்டா சொல்லுவான். ஓடி அது சாவு நடந்துட்டு இருக்காங்க, அந்த பாடெல்லாம் கட்டுவாங்கல்ல, பாடம் கட்டுவாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கோம். நான் ஓடிக்கு முத்தனா கல்ல போயிட்டு பாக்க வாங்கிட்டு பாக்கு எடுத்து வாயில போட்டு அந்த மாட்டிட்டு அடி அந்த வயசு சொல்றேன். அவங்க கிட்ட டேலண்ட் என்னன்னா இது அடிப்பான், கொஞ்ச நாள் வாங்கி சட்டி அடிப்பான், கொஞ்ச நாள் வச்சு இன்னொரு சின்ன மணல் அது அடிப்பான். அது அச்சோட பொண்ணுங்க எல்லாம் சாவுல எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. அப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்களா, நைட்ல தூக்கமா வராது. எப்படியாவது பிடிக்கணும், அந்த இடத்துல பெரிய இடம், அந்த இடத்த பிடிக்கணும். எனக்கு என்ன கான் பண்ணா தேவ வந்து படிக்கவே இல்லையா, அதுவே பெரிய பிளஸ் போச்சு. நம்ம படிச்ச நமக்கும் படிப்பு வரல, பேசாம தேவ ஆயிடுவான். அவனை நார்மலா ஊர்ல மதிக்கவே மாட்டாங்க, குடிச்சுட்டு தான் சுத்துவான், ஊர்ல எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு வீட்டுல சாவு ஒழுந்துருச்சுன்னா அவன் தான் மாசு. தேவோட இது போயிடுச்சு. அப்புறம் 12th காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் மீடியா இன்ட்ரெஸ்ட் பாக்கல. மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருந்துச்சு பசங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த சொன்னா என் வாய்ஸ் உண்மையிலே கொஞ்சம் இதா இருந்தாங்க. ஆனா சிங்கர் ஆகணும் ரொம்ப நாளா. நீ எல்லாம் சிங்கர், எனக்கு எஸ்பிபி சார் வாய்ஸ், எஸ்பிபி மியூசிக் மியூசிக்னு சொல்றா. ஏரியாலே கிரிக்கெட்னா குஸ்கா தானே, ஏரியாலே கிரிக்கெட்னா ராஜ்குமார் தானே. ஐயப்பா கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் எங்க வீட்டு, அந்த ஏரியா கிரவுண்ட்ல நான் இறங்கிட்டேன்னா நானோராஜ் வந்துட்டாண்டி, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாண்டி. அடிக்கிற அடி கெத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அடிச்சா 2 தென்னை மரம் ரைட்டு போவோம்னு சொல்லிட்டு, நான் அடிச்சேன்னா 3-4 தென்னை மரம் ரைட்டு போவோம். இப்ப தென்னை மரம் எல்லாம் இவ்வளவு பெருசுக்கு வந்துருச்சு, சின்ன தென்னை மரம் வந்துருச்சு. உண்மையிலே கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஓகேவா? அப்பதான் தோனி வந்த புதுசு லாங் முடி, அதனால அவர் விளையாட்டோம் விட்டு கொடுத்தாங்க, தோனிக்கே விட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க, பையன் கிரிக்கெட் ஆடுற அழகை பார்த்துட்டு பையன் சச்சின் மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அப்ப சொல்லுவாரு, இல்ல அவன் தோனி மாதிரி வருவான். அவங்க தங்கச்சி உள்ள வருவாங்க, இல்ல அவன் ராகுல் வரும், இவன் மொல்ல மாதிரியா. எல்லாருமே இது பண்றதுனால நான் சொல்றேன். ஆனா இந்த வந்து கதை வந்து கொஞ்சம் பெரிய லாங் ஜர்னி. அப்ப வேணாம்டா, அவ்வளவு கேட்க முடியாது. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் என்னோட இது கேட்டீங்க. பெரிய அப்துல் கலாம் உள்ள ஏவுகணையா எடுத்து சொருவி நின்றாரு. அது ரிலேட்டட் தான் எனக்கு. என்ன ஆக்சுவலா அப்துல் கலாம் ஐயா வந்து ராமேஸ்வரம் அந்த இது பகுதியில அப்படின்னா எங்க அம்மா. நீங்க எந்த ஒரு காசிமேட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப காசிமேடு பாபு. எங்க அம்மா பாபு எந்த ஏரியா? குன்றத்தூர். பாபுனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறையில பாபுன்னு சொல்றோம். அதாவது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க வந்து மச்சான் மாமா மாப்பிள்ள எல்லாம் சொல்லிக்க மாட்டோம். பா பாபு போ பாபு என்ன பாபு இப்படிதான் நாங்க பேசிப்போம். அதனால பாபு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம். இந்த மாமு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாபு ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப வந்து அந்த ராமேஸ்வரம் ஐயா அந்த ராமேஸ்வரம் ஐயா அப்துல் கலாம் ஐயா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்துல் கலாம் ஐயா அந்த பகுதி தானே. ஆமா. அதனால எங்க அம்மா ஊர் அங்க சைடு ராம்நாடு அந்த சைடு தொண்டி அந்த ஏரியா தான். உங்க அம்மா எந்த ஊர்னு சொல்லு. அன்னை கேட்டதுக்கு சிவகங்கை
சிவகங்கன்னு, டூடு கிட்ட மதுரன்னு, என்கிட்ட அன்னைக்கு பேசிருக்கும் போது விக்னேஷ்காந்த் தானே நீங்களும் எங்க அம்மா ஒரே ஒரு திருச்சின்னு. எந்த சைடு தான் உங்க அம்மா ஊரு? இல்லண்ணே, உண்மையை சொல்லணும்னா ராமேஸ்வரம் தமிழ்நாடே உங்களோட தமிழ்நாடு ராமேஸ்வரம் பக்கம் தான் எங்க அம்மா. எங்க அப்பா இந்த சைடு. எந்த சைடு? ஆப்போசிட். அது பேர் சரியா வரல எங்க அப்பா ஊரு. அதான் யோசிக்கல. ஏன்னா பொய் யோசிப்பா இப்ப யோசிக்க விடப்படுத்துறாங்க போய் சொல்லுங்க. அதான் அதுலயே போய் சொல்ற எவ்வளவு கேவலமான மெயின் மேட்ச் இருக்காங்க ராமேஸ்வரம் அந்த ஊர்னால. ஆனா நான் வளர்ந்தெல்லாம் சென்னை தான். பட் நம்ம ஊருக்கு பெருமன்றது அந்த ஏவுகணை ஐயா விட்டாரு. ஏதாவது போகணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அப்ப எனக்கு வந்து என்னன்னா ஏவுகணை லெவலுக்கு நம்ம போக முடியாது, பைலட் ஆகணும். அந்த ஃபிளைட் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கும் பைலட் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு 10th அந்த மாதிரி வந்தோடதான் எங்க அப்பா சொன்னாரு அது இது வந்து முடியாதுப்பா, ஷேர் ஒன்று வாங்கி தரேன் ஃபுல்லா கோயம்பேடுல குளத்துல வரட்டி போட்டு. அது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆமா, அந்த டைம்ல நம்ம ஊர்ல காலேஜ் அதுக்கு கம்மியா இருக்குது. சென்னை வந்து படிக்க வேண்டியதானே? இல்ல நான் சென்னையில தான் இருக்கேன். சென்னையில ஏரோநாட்டிக்கல் காலேஜ் இருக்கிறது உன் குடும்பத்துக்கு தெரியாதா? அவங்க ஏரோநாட்டிக்கல் ஃபாரின் போய் படிக்கணும்னு வச்சிருக்கீங்க. பணம் நிறைய ஆகும், அதனால அது நம்மளால முடியாதுப்பா. அவன் ஆசையை கைவிட்டு இருந்தாரு. ஒரு இளைஞனா எனக்கு அது ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. என்னோட ஆசையை குடும்ப கஷ்டத்துக்காக கனவை விட்டோம். ஆனா அப்போ வந்து என்னன்னா கனவோட தான் நீங்க நல்லபடி நிறைய உயிரோட போயிட்டு இருக்காங்க. கனவை மட்டும் எடுத்திருந்தா நீங்க பேசாதீங்க. நீ பாக்கு போறதுக்காக சாவு மேல வாசிக்கணும் நீ எல்லாம் பேசாத. அது ஒரு இன்ஸ்பயர் நல்ல. ஏய் இப்போ வந்து எல்லாருக்குமே இது மாதிரி சின்ன வயசுல வந்து ஒரு ஆசை உங்களுக்கு இப்பவுமே சின்ன வயசுல மென்டலி 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்றீங்க. இப்ப எக்ஸாம்ல போய் சொல்ல. இல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு போங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது எல்லாருமே 7th படிக்கிறீங்க, ஒரு பெரிய ஆக்டர் வர்றாரு உங்க ஊருக்கு. சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பாப்பீங்களா? வேற பண்றதுக்கு நீ என்ன பண்ண சொல்ல? ஓகேங்களா, அவர் பக்கத்துல போய் நின்னுட்டு ஹைட் நமக்கு கரெக்டா அப்படியே செக் பண்ணிட்டு அவர் பக்கத்துல போய் நின்னுட்டு நீங்க இப்ப சென்னை தானே போறீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு, அப்படியே என்ன கூட்டி போயிருங்க, எனக்கு நடிக்கிறதுக்கு அவர் டிரைவர் ஆக்டரா, அவர் ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? அந்த இல்ல அவர் கூட்டிட்டு போவாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, கேட்டிருந்தாலுமே. ஆனா அப்பவே எனக்கு அந்த சினிமா மேல உள்ள மோகம் பயங்கரமா என்ன ஆட்டி படைச்சிருச்சு. ஏன்னா அதான்டா அப்ப வந்து ஃபுல்லா ரோஜா ரம்பா இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு சினிமா சினிமா நீ அப்படி வந்துட்டேன். அப்பதான் வந்து நான் அது மட்டும் கிடையாது சினிமா. சரிங்க, அப்பதான் ரியலைஸ் பண்றேன். எப்படி பெத்த தாய் தகப்ப எல்லாரும் அதுதான் என்ன ரோஜா அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து அந்த சினிமா ஆசை இருந்தது. இது இல்லாம காலேஜ் படிக்கும் போது பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க, பணம் கட்டியாச்சு. ஆனா பிளேஸ்மெண்ட் கிளாஸ்ல போய் என் மைண்ட் என்ன இருக்குன்னா இல்ல ஐயோ பெரிய பெரிய கம்பெனில அந்த கம்பெனில பிளேஸ் ஆகணும், இந்த கம்பெனில பிளேஸ் ஆகணும், எல்லாம் பயங்கரமா படிச்சவங்க அரியர் வச்சுக்கிட்டு நீ பிளேஸ் எல்லாம் ஆக முடியாது. இல்ல நீ ஒரு நல்லா படிப்பு அப்படி நினைச்சிட்டு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்பயுமே நான் போய் என்ன பண்ணேன்னா, மேடம் உங்க பேர் ரோஜாவா, நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் வந்து நடிக்க முடியுங்களா? அப்பயுமே போய் சினிமா போய் பெரிய ஆள் ஆயிருமே அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு அப்பவே பெரிய ஆள் ஆயிருமே. அதனால யோசிச்சு பாத்தீங்கன்னா 7வது இருந்து யூஜி வரைக்கும் அதாவது 7 வயசுல இருந்து 70 வயசு ஆகி போச்சு. அதாவது அப்துல் கலாம் சார் உண்மையிலே ஃபாலோ பண்றது அவன் தான். கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு மட்டும் கண்டுங்கனே இருக்கிறான். இப்ப அண்ணன் கேக்குறாரு சொல்றது புரியுது, கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்றீங்க கேக்குறாரு. அதுக்காக அதுதான் நாளைக்கு 3 படம் இல்ல அது சினிமா சம்பந்தமான அறிவை வளர்த்துக்கிட்டேன், அறிவை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு உண்டான முயற்சி கொஞ்சம் வளர்த்துக்க சொல்லுப்பா. அவனை வெளியிலேயே போட்டிருக்குப்பா புஷ் புல்லுன்னு, புஷ்ஷ போய் புல் பண்ணுங்கிறான், புல்ல போய் புஷ் பண்ணுங்கிறான். அதுவும் இந்த மாதிரி நாலேஜ் நீங்க வளர்த்துங்க, அப்புறம் சினிமா நாலேஜ் உங்களுக்கு வரும். சாப்பிட போனோம், தம்பி என்ன கூகுள் பே தானே இருக்கு அப்படின்னா அப்புறம் பே பண்றீங்கன்னா அப்படின்னா அவர்கிட்ட அவர் சொல்றாரு, சார் நீங்க ஜிபே நாட்டில் வரும் சார், ஜிபே கூகுள் பே இருக்கு ஓகே தானே நாலேஜ் போன வாரம் அது அவசரத்துல கேட்டு தெரியுமா, ஜிபேக்குமே வித்தியாசம் தெரியாத நீ சினிமா நாலேஜ் வச்சு என்ன பண்ண போற சொல்லு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா கொஞ்சம் ஜோசியத்தெல்லாம் இது பண்ணுவாரு. ஜோசியத்துல நம்ப மாட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆமா அவர் பேர் வந்து குரங்கு சித்தர். குரங்கு சித்தரா? ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு, இப்படி இப்படி இப்படிதான் உட்காந்து குரங்கு எப்படி உட்காருமோ அப்படிதான் உட்காருவாரு. அவர் வந்து நார்மல் ஆளு தான். எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் 2 பேரும் ஒன்னா தான் ஸ்கூல்லாம் படிச்சுக்கிறாங்க. அவரே அவரை குரங்கு சித்தர்னு சொல்லிக்கிட்டாரு. அவரு வந்து காசுலாம் வாங்க மாட்டாரு, சரக்கு வாங்கி கொடுத்தா குறி சொல்லுவாரு. அவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்ப முதல்ல எங்க அண்ணனை கூப்பிடுறாங்க,
நல்ல பையன், நல்லா வருவான் வாழ்க்கையில, இவன் தான் உன் குடும்பத்தையே காப்பாத்த போறான், இவனை நல்லா படிக்க வச்சிருக்கேன், அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன தேடிட்டு இருக்காங்க. வரேன் நான் பார்த்தோன்னே என்ன பார்த்தாரு, இவன் என்ன மாதிரிதான் ஆவான். எங்க அப்பா என்ன ஒன்ன மாதிரி குடிச்சிட்டு இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல 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 இல்ல, அவனுக்கு புத்தி குரங்கு புத்தி. அவனுக்கு எப்பவுமே ஒரே இடத்துல சிந்தனை இருக்காது. அங்கங்க இங்க அங்க, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அதுன்னு மாறி மாறி போயிட்டே இருப்பான். ஆனா இவனுக்கு நீ படிப்புக்கு போய் காசு போட்டு செலவு பண்ணாத, படிக்கலைனாலும் உங்க புள்ள உலகம் ஃபுல்லா சுத்தி வருவான் அப்படின்னு அவர் அப்பவே சொன்னாரு. ஆமா, மேல எனக்கும் தெரியல, படிக்கலனாலும் உலகம் ஃபுல்லா சுத்தி வருவான். அவனுக்கு திறமை இல்ல நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, ஆனா அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை அவன் கண்டிப்பா நிரூபிச்சு அவன் உங்க பெரிய புள்ள உங்களுக்கு படிச்சு பேர் சேர்த்தான்னா இன்னைக்கு அந்த குரங்கு சித்தர் அவர் வந்து உயிரோட இல்ல. ஜாதகம் ஜோசியத்தை நம்பாதீங்க, ஆனா ஒரு பாசிட்டிவ் வைப் ஒண்ணு, அதை எப்பவுமே எடுத்துக்கங்க. இல்ல அந்த இது முடிச்ச சொன்னேன் நானு, அந்த ராம்நாடு மேட்டர் எல்லாம் முடிஞ்சது, என்னால பைலட் ஆக முடியல, ரொம்ப தோல்வி அடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த டைம்ல வந்து 10th ஏதோ படிக்கும் போது இந்த நம்ம ஏரியால அந்த டைம்ல இந்த எக்மோராண்ட பாம்பே சர்க்கஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்கன்னா. எங்க அப்பா அந்த டைம்ல வந்து பாம்பே சர்க்கஸ் ரொம்ப ஃபேன், பயங்கரமான ஃபேன். பாம்பே சர்க்கஸ் போறோம், பார்த்தா அந்த இது இங்க இருந்து இங்க இப்படி போவாங்க, மேல இப்படி பெல்ட்டி அடிக்கிறாரு, என்னென்னவோ பண்றாரு. அப்பாவா அப்பா இல்ல, அந்த கோமாளி. அந்த ஸ்கீம் வந்து நல்ல எஃபெக்டா இருந்தது. ஆமா. ஆனா அப்ப மாற மாற இப்ப அந்த ஸ்கீம் தேவையே இல்லை. ஆனா இப்ப தேவையில்லாம அதை நடைமுறைப்படுத்தி, ஏன்னா நம்ம அரசியல் வயப்பட்டிருக்கோம். ஆமா, அதுதான் முக்கியம். மாற்றணும். இல்ல பெண்களுக்கு வந்து தனி இது பண்ணாங்க பாத்தீங்களா, அங்கதான் அது மெயினா ஜெயிச்சாங்களே. அதான தம்பி, அப்போ நம்ம குரல் கொடுக்காத ரீசன் என்ன? அப்போ கொஞ்சம் தெரியும், அப்போ மக்களுக்கு பெருசா அரசியல் புரிதல் இல்ல. இப்ப நான் புரிதல், அரசியல் புரிதல் முழுக்கமா அதிகமா. சட்டப்பேரவையில என்ன புதுசா சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு உட்கார்றான். அதாவது ஒரு டீ கடைனாலே 4 பேப்பர் எடுத்து வச்சு இப்ப அரசியல் பேசுறதுக்கு வந்துட்டீங்க. ஆமா, இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், கிரிக்கெட், கபடி அப்படி போய்கிட்டு இருப்போம், சினிமா. இப்போ எங்களுக்கு அரசியல் தான் என்ன, இப்ப இந்த நடுப்பக்கத்துல நக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த ஆர்வம் தூண்டுது. இப்பதான் ஏன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து சும்மா போர் அடிச்சா கிரிக்கெட் பார்க்க தோணும், நீ இது காமெடி பார்க்க தோணும், நியூஸ் பார்க்க தோணும், நியூஸ் பார்க்க தோணும். அரசியல் கலை சூடா இருக்குல்ல. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குடா இப்படி எல்லாரும் அரசியல் பேசும்போது, அரசியல் பார்க்கும்போது. ஆனா இந்த எலெக்ஷன்ல இருந்து ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த மேல யாருமே காசு கொடுத்து ஓட்ட வாங்க முடியாது. ஏன்னா இப்ப காசை வாங்கிட்டு யாரை முடிச்சுக்கிதோ அவங்களுக்கு தான் போய் மக்கள் ஓட்டே போடுறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் நினைச்சா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாதி ஓட்டுன்றது இப்ப இல்லாம ஆனா ஜாதி ஓட்டு ஒழிஞ்சா மாதிரி இன்னும் விரைவில் ஜாதியும் ஒழிஞ்சிருமா, ஒழியணும். எல்லாரும் முன்னுன்றது உருவாகும். பெண்கள் வந்து கேஷுவலா நடந்து போனாங்க. அதுக்கு நம்மளாம் இங்க இருக்க கூடாது. நீங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டீங்கன்னா எல்லாரும் கேஷுவலா இருப்பாங்க. ஆனா நீங்க ஃபாரினை கெடுத்துட்டு திரும்ப இந்தியா போறீங்க. அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. அதாவது ஒரே விஷயம்பா, இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இது யாரு வந்தாலுமே பெண்களுக்கு ஆபத்துன்னா ஆபத்து தான். அது நம்ம ஒழுக்கமா நம்ம சுய ஒழுக்கத்தோட இருந்தனாலே பெண்கள் நல்லா இருக்கும். ஏன்னா பிஎம்ஓ இல்ல யாரோ அவங்க வந்து தப்பா நடக்கும்போது கையை பிடிச்சி இழுத்துன்னு பாட்டுவாங்களா, இல்ல காவல்துறையை நீ பொண்ணுங்கள்ட்ட தப்பா போகும்போது இன்னொன்னு ஒரு தெருவுலயும் ஒரு சந்திலையும் போய் பார்க்க போலீஸ்காரன் வைக்க முடியுமா, ஒரு தெருவுலயும் ஒரு இதுலயும் அரசியல்வாதி போய் நிக்க முடியுமா? நம்மளோட தனிப்பட்ட சுய ஒழுக்கத்தினால மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. வீட்டுல எப்படி அம்மாவையும் தங்கச்சியும் அக்காலையும் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ரோட்ல இருக்கிறவங்களையும் நம்ம அப்படி பார்த்துட்டு போயிட்டோம்னா பெஸ்ட். அரசியல் கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது, யாரெல்லாம் நமக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் நடந்தது, இன்னைக்கு இது எப்படி இருக்கு இப்படின்றத ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு யாருக்கு வேணாலும் நீ போய் ஓட்டு போடு. இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம். அதெல்லாம் டைம் இருக்கானே, 5 வருஷம் என்ன ஒண்ணு ரேஸ் கேதா போறீங்களா? இதுதான் பள்ளினால அப்படி பேசக்கூடாது. சும்மா இந்த ஆட்சியில தான் அப்படி நடந்தது, அந்த ஆட்சி தான் அப்படி பேசக்கூடாது. நம்ம கரெக்டா மத்தபடி நீ யாருக்கு வேணாலும் போய் ஓட்டு போடு, இவங்களுக்கு போடு, அவங்களுக்கு போடு, இன்னும் புதுசா யாராவது வராங்களா அவங்களுக்கு போடு. இது வரைக்கும் நான் அரசியல பேசுனதே கிடையாது, சத்தியமா சொல்றேன். எனக்கு 30 வயசு ஆகுது. ஆனா அது சந்தோஷமா தான் இருக்கு. முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருமே அரசியல் பேசுறாங்க. ஆனா அரசியல் பேசுறீங்க ஓகே, ஆனா இந்த அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி இந்த அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே படிப்படியா கத்துக்கிட்டே வந்து இருக்கு. அது பிரச்சனை. இப்ப இவ்வளவு பேசுறீங்களப்பா, மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் சிஎம் யார்? தமிழ்நாடு
மெட்ராஸ் ஸ்டேட்டா? இல்லப்பா, முதல்ல வந்து மதராஸ் மாகாணமா இருந்தது. அப்ப இந்த மதராஸ் மாகாணமா இருக்கும்போது ஒரு சிஎம் இருந்தார். அவர் பேரு குமாரசாமி ராஜான்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரின்னு நினைக்கிறேன். ஆமா, காமராஜர் வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் காமராஜர் வந்தாரு. அதுக்கப்புறம் காமராஜர் வர அப்புறம் படிப்படியா ஒருத்தர். சரி, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரு? அண்ணா இதெல்லாம் அரசியல் வரும். இது எப்படி அரசியல் வரும்? ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன். இதாண்டா அரசியல். உங்களை மாதிரி ஆள் இப்ப எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் ரோடு போடுறது, தண்ணி, ஓட்டு போடுறதா, ஓட்டு போடுறது, அது ஸ்டேட்டஸ் போடுறது, அரசியல். ஏரியா கவுன்சிலர் நீங்க சொல்லுங்க. ஏன்னா தம்பி நான் இளம் சமுதாயம். நாங்க ரெண்டு அதான் பேரும் brother. நீங்க உங்க ரெண்டு பேருக்காக சொல்றேன். இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகள், பெரியவர்கள் 2031 இல்லையா? 2031 நீங்க ஓட்டு போடலாம். நீங்க ஓட்டு போடும் போது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அடுத்த தலைவர்கள் எதை பண்ணணும் இப்படின்றத யோசிச்சு தெளிவாகி சிந்திச்சு அதுக்கப்புறம் போய் உங்களோட ஒரு ஓட்டை நீங்க போட்டீங்கன்னா உண்மையிலே தமிழ்நாடு வந்து சொர்க்கமா இருக்கும். அதனால நம்ம அரசியலுக்குள்ள போலனா அரசியல் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்ல வட சென்னை தனுஷ். நோ முத்துனா, நான் உன்ன மாதிரி பேப்பர் ரோடு இல்ல. இப்படி போயிடுவாங்க பேசினுக்கிறோம். அரசியல் எஜுகேட்டா வரும்போது திடீர்னு இப்படி படங்கள் பணத்துக்காக பேசுறோம்னா என்னன்னா இப்படி நீங்களே ஒதுக்கிட்டே ஊரை விட்டு வெளியே போய் திரும்பி வந்து பார்க்கும்போது ஊருக்குன்ற தைரியத்தில் தானே ஊரை விட்டே போறோம். வந்து பார்க்கும்போது ஊர் இல்ல. சந்திரா மேல பாரு. குடி மம்மி, யோ டாடி, மம்மி வர்றாங்க பாரா தம்பி. வணக்கம் டாடி. என்ன பண்றீங்க? இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படிதானே நீங்க பேசுறீங்க? ஆடு மாதிரி இருக்கிறா. அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்கள். நான் ஒரு நாள் அம்மாவை கும்பிடுறவங்க கிடையாது, எல்லா நாளும் அம்மாவை கும்பிடுறேன். அது அவங்க அம்மாட்ட கேட்டாதான் தெரியும். என்னவா இழைச்சிட்டீங்க? எப்ப குட்டா இருந்தாங்க அப்ப வரும்போது உன்னை சேர்க்கவே இல்லை. வெளில நின்று அப்படியே போயிட்டேன். இப்பதான் உன்னை வீட்டுக்குள்ளே விடுறாங்க. சும்மா அந்த கேமரா அதாவது அவன் மாறி இருக்கான்ல இப்போ. இங்க வந்தீங்க, சாப்பிட்டு போறீங்க. அதனாலதான் எல்லாரும் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒருத்தர் பேசுவாங்க, தம்பதியா இருப்பாங்க. ஆ. நீங்க ரெண்டு பேரும் எடுத்த நடக்கிற. ஆனா ரெண்டு பேருமே அவங்க பேசிக்கிறது கேட்டுக்கவே மாட்டாங்க. பாத்து இல்ல. சரி மம்மி, ரொம்ப டயர்டா வந்திருக்கோம். என்ன நேர்த்தி வீட்டுல போ. சப்பாத்தி இருக்கு, சிக்கன் குருமா இருக்கு. 6 பேருக்கு இருக்கா? 60 பேரும் சாப்பிடலாம், உட்காருங்க. என்னமா பச்சை கலர் சப்பாத்தி இருக்கு? பச்சை கலரு ஆர்கானிக் சப்பாத்தி. பாலக்கு சப்பாத்தியா? பாலக்கு அப்படியா? பொதுவா நீங்க தானப்பா இதெல்லாம் பண்ணுவீங்க. இல்ல இன்னைக்கு எல்லாம் வந்துருவீங்களா? நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன இது கோயில்ல மத்தியில டூரிஸ்ட் ஃபேமிலி. என்னது இன்னைக்கு பாலக்கு சப்பாத்தி? நான் ஊர்ல இருக்கேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்க மாட்டீங்களா? அடிச்சுக்க மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, இப்பதான் கூட்டே வந்திருக்காங்க. அப்படி பாருங்க. 2 நாள் தான் ஆகுது. சரி, அதனால பிரேக் விட்டுருக்கேன். ஏப்பா இது சிச்சிட்டே இருக்கீங்க, போக போட மாட்டீங்களா? இல்ல, இது ஒரு நாள் 2 நாள் தான். எங்க அப்பா எங்க அம்மா இப்படி பார்த்தா போதும், அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அப்படி திரும்பினோட உங்க அம்மா நான் இங்க இருக்கேங்க. கோவில் அங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாரு அந்த மாதிரி இருக்கும். அப்படி உங்க அப்பா கண்ணுல பார்த்தா பூ விழுந்துச்சு. அமுகு டுமுகு அமால் டுமால்.